அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நன்மையானதை செய்வார், தீர்க்கமானதை செய்வார். அவர் தீர்மானித்ததை செய்கிறார். அல்லேலூயா. அவர் முன் குறித்ததை செய்கிற தேவன். ஆமென். நீங்கள் நினைக்காத காரியத்தை செய்கிற தேவன், உங்கள் மேல் நினைவாய் செய்கிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் வருகிறதை குறித்து யோசிக்கிறவர். ஆமென். அவர் எப்படிப்பட்ட தெய்வம்னா, நீங்களும் நானும் நினையாத யோசித்திராத காரியத்தை உங்களுக்காக எனக்காக செய்கிற தேவன். அல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை அல்ல, நாம் நினைக்காத காரியத்தை கூட செய்கிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய நாமம் பலத்த துருகம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய மகிமை நம்மை மூட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்கள்ல சோர்ந்து போவதற்கான மிக முக்கியமான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நான் நினைத்த காரியங்கள் நடப்பது இல்லை. நான் நினைக்கிற சூழல்கள், இந்த பிரச்சனைகள், இந்த நிர்பந்தங்கள், இந்த போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில மாறவில்லை என்கிற எண்ணம் எனக்குள்ள எப்ப வருதோ அப்ப எனக்குள்ள ஒரு சோர்வு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அந்த சோர்வுகளை நீக்கும்படியாய் அல்ல, உங்களுக்கு நற்செய்தி உண்டாகும்படியாய் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போனார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை ரட்சிக்கும்படியாய் ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் நான் என்ன செய்ய போகிறேனோ, எப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கையில் இருக்க போகிறதோ, எப்படிப்பட்ட என் சூழ்நிலை இருக்க போகிறதோ, இந்த காரியங்கள் மாறுமோ மாறாதோ என்கிற கேள்வியின் மத்தியிலே நீங்கள் இருக்கலாம். உங்களை பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லலாமா? இந்த ஆராதனைக்காக நான் செபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், என் ஜனங்களுக்கு நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. என் ஜனங்களுக்கு நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். அற்புதத்தை பெற வேண்டும் என்று காத்து சோர்ந்து போயிருக்கிற என் ஜனங்களை நீ பலப்படுத்தும்படியாய் அல்ல, அவர்கள் சுதந்தரிக்கும்படியாய் நானே இந்த வார்த்தைகளை கொடுக்கிறேன் என்று சொல் என்று சொன்னார். அல்லேலூயா. அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து 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 நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி கேட்டு, என் சூழ்நிலையில ஒரு திருப்பு முனை வராதா என்று சொல்லி எதிர்பார்த்து நான் சோர்ந்து போனது கொண்டு, ஆனாலும் என் தேவன் சொல்கிறார், அந்த சோர்வின் மத்தியிலும் என்னை நீ தேடினபடினாலே உன்னை விடுவிக்கும்படியாய் நானே உன் பரிகாரியாய், நானே உன் தேவனாய், நானே உன்னோடு கூட நடக்கிறவராய், நானே உன்னை விடுவிக்கிறவராய், நானே உன்னை ரட்சிக்கிறவராய், நானே உன்னை அதிசயங்களாய் நடத்துகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறபடினாலே உன் காரியங்களை மாற பண்ணும்படியாய் நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை நீ பார்ப்பாய் என்று சொல்லுகிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லலாமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்முடைய பிரச்சனை மாறணும், நம்முடைய சூழ்நிலை மாறணும், நம்முடைய நெருக்கங்கள் மாறணும், நமக்கு விசாலம் உண்டாகணும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அது நிறைவேற வேண்டுமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த நன்மைகளை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆனா அப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை கூட வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிற ஒரே காரியம் தான், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை. பிசாசு எதிர்பார்த்திருக்கிற முடிவை அல்ல, உன்னுடைய சத்துரு எதிர்பார்த்திருக்கிற முடிவை அல்ல,
உன்னை ஒன்றுமில்லாம ஆக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானே, அவனுடைய நினைவுகளை அல்ல, உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் உங்கள் மேல் அவர் நினைவாய் இருக்கிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லலாமா? அவர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லே பக்கத்துல பார்த்து கேட்கணும், என்னைய பார்க்க கூடாது. பக்கத்துல பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள். எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமா இருப்பான்? டெய்லியும் சந்தோஷமா இருக்க முடியுமா? டெய்லியும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க? ஆனா அவன் தான் சந்தோஷமா இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம தான் லூசு. ஆமே. சந்தோஷமா இருக்க தெரியாத ஆட்கள். அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குதுன்னா, மற்றவன் துன்பப்படுகிறதை பார்த்து தான் சந்தோஷப்படுகிற ஒரு உலகத்தை தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீ பாருங்க, வீட்டுல ஒரு நகை எடுத்துட்டேன் அப்படின்னு வைங்க, ஒரு பவுன் நகை போய் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லுவோம்? அல்லேலூயா. சொந்தக்காரனுக்கு போன் பண்ணி சொல்லுவோம்? ஏன்? அவன் கரிச்சு கொட்டிடுவான், அதனால சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் வாழுகிற உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குதுன்னா, இந்த உலகத்துல நன்மையை சொல்லக்கூட நமக்கு பயமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையை சொல்லுவதற்கு கூட இன்னைக்கு எப்படி இருக்கு? நமக்கு தயக்கமா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சந்தோஷமா இருக்கும்படியாய் நான் என் ஜீவனை கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்லை? உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? தனக்கு ஆதாயம் இருந்தால் ஒரு நன்மை செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்து நன்மை செய்கிறவர் அல்ல. அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறபடினாலே நன்மை செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரை தேடி வந்தபடினாலே உங்களுக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே நன்மை செய்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த நன்மை பரிபூரணமாகவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதங்கள் நடக்கவில்லை? நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கவில்லை. ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் செய்த நன்மைக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள் என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும். ஆமென். பாருங்க, ஒரு காரியம் நம்மிடத்துல இருக்கிற வரைக்கும் அதனுடைய மேன்மையோ அதனுடைய நன்மையோ நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் தேவனை தேடி வந்து நான் இன்னைக்கு சோர்ந்து போனவனாய் இருக்கிறேன். என் வாழ்க்கையில இந்த நன்மையே நடக்கவில்லை. நல்லா யோசிச்சு, எல்லாருக்குமே ஒரு ஜெப குறிப்பு இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு ஜெப குறிப்பு இருக்கும். அந்த ஜெப குறிப்பு எப்ப இருக்கும்னா, அந்த ஜெப குறிப்பு மட்டும் மாறவே மாறாது. எப்ப ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெப குறிப்பு மட்டும் என்ன பண்ணாது? மாறவே மாறாது. ஆபிரகாம் பாருங்க, போய் கேட்கிறான் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரா, எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரா, எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரா, கேட்டுக்கிட்டே இருக்கானா? ஆனா அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, நன்மையை கொடுத்தாரு, அவர் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்தாரு, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆனா இவன் எதை கேட்டுக்கிட்டே இருந்தான்? அவருக்கு தெரியாதா எந்த வேலையில உனக்கு தர வேண்டும் என்று சொல்லி? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி தெரியுமா இருக்கோம்? இயேசுடைய சீசர்களை போல இருக்கிறோம். ஆமென். இயேசுவை பின்பற்றினவர்களை போல அல்ல, இயேசுடைய சீசர்களை போல இருக்கிறோம். இயேசுடைய சீசர்கள் எப்படா இந்த ஆளு போவாருன்னு இருந்தாங்க. இயேசுவை பின்பற்றினவர்கள் சொன்னா, அற்புதத்தை பெற்றவனே, ஆண்டவரே நானும் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சீசர்கள் எப்படின்னா இயேசுவை விட்டு தனியா போறதுக்கு ரெடியாவே இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இவங்க கூட்ட கூட்டமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இயேசு தனியா இருப்பார். ஆனா இயேசு உள்ளத்துல நன்மை பெற்றான் பாருங்க, அற்புதத்தை பெற்றான். அந்த அற்புதத்தை பெற்றவன் இயேசு கூடவே வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். இயேசு கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான். இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? கரெக்டா டைமுக்கு போயிடுவோம், முடிச்சோடனே கிளம்பி ஓடி போயிடுவோம். நம்ம என்ன பண்ணோம்னா இங்க இருந்தா, அதனாலதானே இயேசுவை பிடிச்ச உடனே இயேசுவை போர்ச்சேவர்கள் பிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. அரெஸ்ட் பண்ண உடனே இருந்த 12 பேர் என்னன்னா, 11 பேர் என்னன்னா ஓடி போயிட்டான்.
அல்லேலூயா. ஓடி போனதுல ஒருத்தன் இயேசுவை எங்கெங்கெல்லாம் கூட்டு போறாலும் அங்கெல்லாம் எங்க வருது, தூரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு எங்க கூட்டு போறாங்க, இங்க கூட்டு போய் அங்க கூட்டு போய் அங்க கூட்டு போயிட்டாங்க. சரி, கடைசியில அரண்மனைக்குள்ள கூட்டு போயாச்சார். அரண்மனைக்குள்ளே ஓரத்துல இருந்து பாக்குறான். பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவன் போய் பேதுரு என்ன பண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கணும், போய் யாரையா பார்த்து ஒரு வெளியெடுக்கிறதுக்கு ஏதாவது இவரு அங்க போய் நின்றுட்டு சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஆளை யாருமே எனக்கு தெரியாதுங்க. எப்படி யாரும் தெரியாது, இயேசுவை தெரியாது. ஆனா ஒருத்தன் சிலுவையை சுமந்து இயேசு வந்து கொண்டிருக்குமா, அவனால சுமக்க முடியலன்னு அங்கிருந்து வந்த ஒருவன் இயேசுவை அறிந்ததினாலே அவருடைய சிலுவையை தான் சுமந்து நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் சீசர்கள் சுமக்கவில்லை. இயேசுவோடு இருந்த 12 சீசர்கள் சுமக்கவில்லை. எங்கேயோ இருந்து இயேசுவை காணும்படியாய் வந்த அவன் இயேசுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனான். ஆமென் சொல்லுங்களேன். மகதலேனா மரியாள் 7 பிசாசுகளை உடைய அந்த மகதலேனா மரியாள் தான் கடைசியில இயேசுவை காணும்படியாய் ஓடி வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சீசர்களை பெருசா பேசுறோம், ஆனா நன்மை அற்புதத்தை பெற்றவர்கள் அந்த அற்புதத்தின் மேன்மை நிமித்தமா இயேசுவை விட்டு பின்வாங்கி போகவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சீசர்கள் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்ததற்கு பின்புதான் சீசர்கள் என்ன பண்ணாங்க, பலன் கொண்டு நின்னாங்க. ரைட், சந்தோஷம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாகவே இயேசுவுக்காக எதையாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று பிரயாசித்தவர்கள் இயேசுவிடத்துல அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அல்லேலூயா. அப்ப ஏன் இன்றைக்கு என்னுடைய அற்புதங்கள் தாமதிக்குது? அல்லேலூயா. நான் சொல்றேன், அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் எனக்கு கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கணும். அல்லேலூயா. சகேயு அவன் கர்த்தர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான். கர்த்தர் அவனை கண்டார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் இருதயத்தில் தீர்மானித்தால், இன்றைக்கு நான் இந்த வியாதியை என்னை விட்டு இயேசுவை தொடும்போது அந்த வியாதி என்னை விட்டு நீங்கும் என்று நம்பி வந்தால் அவளுக்கு சுகம் உண்டானது. பர்த்திமேயு குருடன் அவன் வந்து இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஓ தாவீதின் குமாரே எனக்கு இறங்கும், நான் பார்வை அடைய வேண்டும். அவனுக்கு அன்றைக்கு பார்வை உண்டானது. அற்புதம் என்பது ஏதோ நாளைக்கோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ நடப்பதல்ல. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு அது உன் நடுவிலே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அற்புதத்தை ஏதோ நான் எதிர்பார்க்காம, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது ஏதோ வந்து அவர் ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு போகணும்னு வரக்கூடாது. கர்த்தரை பார்க்கும்படியாய் வருகிறீர்கள். உங்களையும் என்னை உண்டாக்கின தேவனை பார்க்கும்படியாய் வருகிறீர்கள். தேவன் உங்களுக்கு ஏதையாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து இங்க வந்து நிற்கிறார். ஆனாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4 பாட்டை பாடுவோம், கையை தூக்கி உயர்த்தி ஆராதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வீட்டுக்கு போவோம். அப்ப உங்களிடத்துல எதிர்பார்ப்புகள் இல்லை என்று சொன்னால் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் பாருங்க, இப்படி சொல்ற உங்களுக்கு புரியுற மாதிரி, பெரும்பாடு ஸ்திரீ சரி 12 வருஷமா பெரும்பாடு இருக்கு. பெரும்பாடு டெய்லி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, ரத்தம் போய்கிட்டே இருக்கு, காப்பாத்துறதுக்கு வழி இல்ல. நைட்டு தூங்கும் போது எவ்வளவு வேதனை எடுத்து தூங்கிருப்பா. 12 வருஷம் 365 நாட்களும் ஒவ்வொரு 7 நாளும் 24 மணி நேரம் அவருடைய சரீரத்திலிருந்து அந்த ரத்தமானது கசிந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில 12 வருஷம் வாழ்கிற அந்த ஸ்திரீயின் இடத்துல ஒரு சிந்தை வருது, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் உண்டாகும். அல்லேலூயா. ஐயா, நைட்டு தூங்கி காலைல எந்திரிக்கணும். அதான் விஷயம். வேதனை இருக்கும் போது தெரியும் ஒவ்வொருத்தருடைய வேதனை. வியாதி இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, அந்த வியாதி என்றைக்கு மாறாதான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு ஏன் போறாங்க? இந்த வியாதி இப்ப சரியாயிராதா? வசனம் சொல்லுது, மருத்துவர்களால் கைவிடப்பட்டவளாய் இருந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவளுடைய இருதயத்துல அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, இன்றைக்கு இந்த இயேசுடைய வஸ்திரத்தை நான் தொடுவேன், நான் சுகமாவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு நான் வரும்பொழுது இன்றைக்கு நான் கர்த்தரை பார்க்க வருகிறேன், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அது எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க
அற்புதத்தை எதிர்பார்க்காமல், நீங்கள் அந்த அற்புதத்தின் மேல் பிரியம் வைக்காமல், நீங்கள் அந்த அற்புதத்தின் மேல ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதவர்களாக இருப்பீர்களானால், கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பினாலும் உங்களுக்கு அந்த நன்மை நடக்கவே நடக்காது. கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் முழுசா இருக்குது, எல்லாருக்கும் நிறைவா இருக்குதுன்னு நினைச்சாங்க. ஆனா அங்க என்னாச்சு, கூட்டம் அதிகமாயிருச்சு, கொடுத்தாங்க, தீர போகுது. இப்ப மரியாள் வந்து சொல்றாங்க, என்ன தீர போகுது? திராட்சரசம் தீர போகுது, ஏதாவது செய்யுங்க. அவர் சொல்ல, என் வேலை இன்னும் வரவில்லை, டைம் வந்துச்சு, ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப இந்த அற்புதத்தை வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இருந்திருப்பார்களே ஆனால். இப்ப எப்படி சொல்றேன், ஒரு பிரியாணி செய்யறோம், பிரியாணி செஞ்சாச்சு, கூட்டம் நம்ம தேவையான அளவுக்கு பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு, கூட்டம் அதிகமாயிருச்சு, பிரியாணி பத்தாது. ஆனா பிரியாணி கொடுக்கணும். பிரியாணி செஞ்சிருவீங்களா? சோறு வெள்ளை சோறு ஆக்கிடலாம், ஆனா பிரியாணி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இது போலதான் திராட்சை ரசத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனா திராட்சை ரசம் உண்டானது. ஏன்னா இவனுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு அற்புதம் வேண்டும். அல்லேலூயா. ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு வேண்டும் என்று சொன்னார் கர்த்தர் இன்றைக்கு அதை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, என்னுடைய நன்மையை பெறுவதற்கான வழிகளை நான் யோசிக்கிறேன். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, சிம்சோன் சொல்றான், நான் சாக போறேன், நான் தண்ணி இல்லாம செத்துட்டா இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை நிந்திப்பார்களே, உண்மையும் நிந்திப்பார்களே சொன்ன உடனே கர்த்தர் கண்மலையை பிளந்து நீரூற்றை உண்டாக்குகிறார். இப்ப நம்ம தான் இந்த இடத்துல இருக்கோம்னு வச்சுக்குவோம், தண்ணி இல்லாம சாக போறோம், கண்மலை மேல படுத்து கிடக்கும். ஆண்டவரே எப்படி ஜெபம் பண்ணிருக்கோம்? அட சொல்லுங்க ஆண்டவரே, எப்படியா யாரையாவது ஒரு ஆளை என்ன பண்ணுங்க, யாரையாவது ஒரு ஆளை என்ன பண்ணுங்க, அங்க ஆயத்தப்படுத்தி வாட்டர் பாட்டில புடிச்சு சீக்கிரமா என்ன பண்ண சொல்லுங்க. அப்படி சொல்ல மாட்டோம், போன்ல டவர் இல்ல ஆண்டவரே, டவரை கொண்டு வாங்க ஆண்டவரே, டவர் வந்தா நானே கூப்பிட்டுருவேன் ஆண்டவர். அற்புதத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இந்த பிரச்சனையை மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப எப்படிப்பட்ட சிந்தை எனக்கு வருதுன்னா, என் சூழ்நிலைக்கு உட்பட்ட, என் பலத்துக்கு உட்பட்ட, என்னுடைய ஞானத்துக்கு உட்பட்ட காரியத்தை நான் கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சிந்தை என்ன சொல்லாதுன்னா, அற்புதத்தை இன்னைக்கு எதிர்பார்க்காது, இன்னைக்கு எதிர்பார்க்காது. இப்ப சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு உங்க வீட்டுல 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வந்து கொடுக்க போறாருன்னு சொல்றேன். முத என்னைய கள்ளத்திற்க சென்றீங்க. எப்படி கள்ளத்திற்க தரிசி 1 லட்சம் கூட இப்ப இன்னைக்கு நம்புற மாதிரி இருக்கு பாஸ்டர். ஒரு 10 லட்சம் சொல்லுவோம், இல்ல இன்னைக்கு ஒரு 10 பவுன் உங்களுக்கு வந்து யாரோ ஒரு ஆள் கொடுக்க போறான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமேன்னு சொல்லுவீங்க, வேற வழி இல்லை. ஆனா வெளியே போனோன்னே சொல்லுவீங்க, அடுத்த வெளியே போனோடனே பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு, 10 பவுன் வீட்டுக்கு போனோடனே கிடைக்கும் பாஸ் சொன்னாருன்னு வெளியே போய் பேச மாட்டீங்க. எங்க நம்ம சாப்பாட்டுக்கு, அது சாப்பாட்டுக்கு இங்க என்ன இல்ல, காசு இல்ல, 10 பவுன் எங்க வரப்போகுது? நான் சொல்றேன், கர்த்தர் என்கிட்ட சொன்னார்னா அதை நம்புவேன். அல்லேலூயா. அற்புதம் வேண்டுமானால், அப்ப வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 11வது வசனத்தை. சரி, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. அப்படின்னா நீங்க என்ன யோசித்திருக்கிறீர்களோ, நான் மறுபடியும் சொல்றேன் ஐயா, அதாவது நீங்க வைத்திருக்கிற நகை முழுகி போயிருமோ, பயப்படாத, அது உன்னுடைய நகையை கர்த்தர் உனக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ என்னுடைய வீடு போயிருமோ நினைக்காத, அது உன்னுடைய வீடு, கர்த்தர் உனக்காக கொடுத்த வீடு, அதை கர்த்தர் உனக்காக தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய கடன்னால ஒரு சில காரியங்கள் உன்னை விட்டு போயிருமோ நினைக்காத, அதை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார், அது உனக்கு கொடுத்தது, அது உன்னுடையது. அல்லேலூயா. அந்த சிந்தைக்குள்ள வரணும், எனக்கானதை கர்த்தர் எனக்கு தருவார். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், இது போயிருச்சு நீ வராது. நான் சொல்றேன், இது போயிருச்சு வராதுன்னு நினைக்காத, அது போனது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வர்றதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா
அவருடைய சித்தம் இல்லாம ஒரு முடியும் கீழே விழாது. நம்ம பிரச்சனை என்னன்னா, ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குப்பா, ஆண்டவரே அந்த பிரச்சனை இருக்குப்பா, ஆண்டவரே இந்த போராட்டம் இருக்கு, ஆண்டவரே அந்த நெருக்கம் இருக்கு. சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? ஆண்டுகிட்ட சொல்றீங்களா இல்லையா? இப்ப பிரச்சனை கொண்டு வந்தது யாரு? பிசாசு. ஐயா, நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறது யாரு? நீங்க நாசமா போகணும்னு நினைக்கிறது யாரு? அவ்வளவுதான். ஆனா நீங்க நல்லா இல்லங்கிறத யார்கிட்ட போய் ஒப்படைக்கிறீங்க? நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது யாரு? சரி, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாரு? ஆண்டவர். இப்ப உங்க வீட்டுல பேசுவோம், ஆமா, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாரு? ரைட் ரைட். ஆனா யார்கிட்ட சண்டை போடுறோம்? சொல்லுங்க. நம்ம கோவம் வந்தா யார்கிட்ட காமிக்கிறோம்? ஆனா யார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறா? இப்ப அதேதான், ஆண்டவர் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறார். ஆனா யாரை பார்த்து கேள்வி கேட்கிறோம்? என்ன ஆண்டவரே கைவிட்டீர்? என்ன? பிசாசு உன்னை நன்மையை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு சில தடைகளை கொண்டு வருகிறான். அப்ப நீ என்ன பண்ணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா. வசனம் என்ன பண்ணுது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன். நீ பிரச்சனையை பக்கத்திலே வச்சிருக்க. அல்லேலூயா. வாண்டடா என்ன பண்ற? நீ யாரை பார்த்து கேள்வி கேட்கிற? நன்மை செய்கிறவரை பார்த்து கேள்வி கேட்கிற. யாரை பார்த்து உன்னால கேட்க முடியல, யாரை பார்த்து துரத்த முடியல, பிசாசு என்ன பண்ண முடியல, உன்னால துரத்த முடியல. ஆனா யாரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க? நான் சர்ச்சுக்கு வந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு, நான் சர்ச்சுக்கு வந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு, நான் சர்ச்சுக்கு வந்தேன், என்ன நடந்துச்சு. சர்ச்சுக்கு வந்தப்பா, இயேசுவை தேடி வந்த. ஆனா நீ எதுக்கு விரோதமா நிக்கணுமோ அதுக்கு விரோதமா நிக்காம நீ வந்த நன்மை செய்கிறவரவே பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. நான் தான் ஒரு கேள்வி கேட்பேன், இயேசுவை தேடி வந்த யாராவுக்கு நன்மையே நடக்கல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. எனக்கு நன்மையே நடக்கல, நான் சர்ச்சுக்கு வந்தேன் ஆனா எனக்கு நன்மையே நடக்கல. ஆனா யாரை பார்த்து கேள்வி கேட்கிறீங்க? சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் திட்டுனாலும் என்ன பண்ண மாட்டாரு. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அவரு எந்த கேள்வி கேட்டாலும் சரி விடு போ அப்படின்னு போயிடுவார். பிசாசுக்கு எதிர்த்து அவன் பாட்டு திருப்பி அடிச்சுட்டா என்ன பண்றது? அற்புதத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னா, முதலாவது நம்பணும். எப்ப நம்பணும்? ஆண்டவரே நாளைக்கு நடக்கும், இல்ல இன்னைக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எலிசா சொல்றான், நாளை நேரத்துல இந்த காரியங்கள் மாறும் சொல்றான். அப்ப அங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பிரதானி வந்து சொல்றான், கர்த்தர் வானத்தின் பலகடைகளை திறந்தாலும் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையா? எப்படி? தீர்க்கதரிசியுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அது சொன்னா நிறைவேறும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அது சொன்னது நிறைவேறுகிற வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையை என்னால் நம்ப முடியுதா? கர்த்தரை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கறத நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஆசீர்வதிப்பார் நம்புவோமா? உங்களை தங்கச்ச கேட்கிறேன், எங்க வியாதிக்கு ஒரு சுகம் தேவை, ஆமாவா இல்லையா? அது உடனே நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஆசீர்வாதம் உடனே நடக்குமா நடக்காதா? ஏன்னா சொன்னா பயம், நடக்கலன்னா. ஐயா, 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு, கர்த்தர் தூக்குறாரு. இப்ப தூக்குனவருக்கு விசுவாசம் இருந்துச்சு, பார்த்தவனுக்கு விசுவாசம் அப்படி போடல, பார்க்கிறவனுக்கும் ஒண்ணும் தெரியல. ஆனா உட்கார வைட்டாங்க, உட்கார வச்சாச்சு, தூக்கிட்டு கீழே இருக்கிறார், நரம்பி இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப அற்புதத்தை பெற விரும்புகிறவனுக்கு முதலாவது விசுவாசம் வேண்டும். ஆமென். நீங்க நல்லா எடுத்து பாருங்க, இயேசுவிடத்தில் அற்புதம் பெற்றவர்களுடைய சாட்சிகளை எடுத்து பாருங்க. அவன் வந்து கேட்கிறாரு, இயேசுகிட்ட கேட்கிறாங்க, நான் பார்வை அடையணும், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். எப்படி? ஐயா, அற்புதத்தை பெறுவதற்கு எப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு இருக்கணும்னா, இது எனக்கு இன்னைக்கு நடக்கும். ஆமென். நான் இன்னைக்கு போறேன். நம்மளா எப்படி தெரியுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னைக்கு லோனுக்கு அப்ளை பண்றேன், லோன் கிடைச்சிடும். எப்படி? இன்னைக்கு கடன் கேட்க போறேன், கடன் எனக்கு கிடைச்சிடணும்.
நீயோ கடன் வாங்கா, நம்ம என்ன பண்றோம்? அதுக்கே ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் விசுவாசத்தை அளவுல தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? விசுவாசத்தின் அளவுக்கும் விசுவாசத்தின் அளவுக்கும் அற்புதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். இல்ல, நான் எப்பொழுதுமே என் சிந்தை பெரிய காரியத்தை யோசிக்குமேனால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எப்பொழுதுமே நான் சின்ன காரியத்தை யோசிப்பேன்னா சின்ன காரியம் தான் நடக்கும். மொர்தெகாய கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனா உயர்த்தணும்னு அவர் நினைச்சிட்டாரு. ஆனா இவன் ஆமான் வரும்போது முழங்கால் போட்டிருந்தானா கர்த்தரால் என்ன இருக்க முடியாது, உயர்த்திருக்க முடியாது. அவன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் என் முழங்கால் முடங்கும் என்று சொன்னான். அதே போல அவன் கர்த்தருக்கு மாத்திரம்தான் முடங்கினான், அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஐயா, இந்த பூமியில ஒரு மனுஷனும் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு மனுஷனும் உனக்கு நன்மை செய்ய முடியாது, ஒரு மனுஷனும் உன்னை உயர்த்த முடியாது, ஒரு மனுஷனும் உனக்கான வழியை ஆயத்தப்படுத்த முடியாது, ஒரு மனுஷனும் உனக்கான நன்மையை செய்யவே முடியாது. ஆனா என் தேவன் சொன்னால் அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அவர் செய்து முடிப்பார். அதை அவர் சொன்னாருங்க, அவர் செய்வாருங்க. நீ இந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியே வா. இது இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாரா? செய்வார். நம்பு, வாயினால் அறிக்கையிடு. நீ வாயினால் அறிக்கையிட அதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே பார்த்து சொல்றாரு, அப்பா கடலை பார்த்து உன் கோலை நீட்டுங்கிறாரு. சந்தேகப்படாம நீட்டான், கடல் ரெண்டாய் பிளந்தது. ஆமென். யோர்தான்ல நடங்கிறாரு, நடக்கிறான், ரெண்டா பிளக்குது. மாராவின் தண்ணீர் இருக்கு, மாராவின் தண்ணீர் இந்த கொப்பை உடைச்சு போடுங்கிறாரு, உடைச்சு போட்டா மதுரமா மாறிடுச்சு. கண்மலையை அடிங்கிறாரு, அடிச்சா தண்ணி வந்துருச்சு. ஆனா கடைசியில விரக்தியில இவன் என்ன பண்றான்? கண்மலை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது கண்மலை அடிச்சிடறான். ஆனா நன்மை நடந்துச்சானா நடந்துச்சு. ஆனா அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம் தெரியுமா? அற்புதத்தை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அற்புதம் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த அற்புதத்தை பெறுவதற்கான எந்த வைராக்கியம் நம்ம இடத்துல இல்லை. நம்ம என்ன பண்ண? வைராக்கியம் வேணுங்க. எப்படிப்பட்ட? ஆண்டவரே நீர் செய்யணும், நீர் தான் எனக்கு செய்யணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்க வேண்டும். நான் வாயை திறக்க மாட்டேன், யார்கிட்டையும் போய் என்ன பண்ண மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். வைராக்கியம் இருக்கணும். நீ வைராக்கியத்தோடு இரு, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. பெரும்பாடு ஸ்திரீ ஒரே ஒரு தீர்மானம் பண்ண, வைராக்கியம் பாராட்டினா என்ன பண்ண? நான் உள்ள போவேன், வஸ்திரத்தை தொடுவேன். யார்த்தையும் போய் என்ன பண்ண? சிபாரிசு கேட்கல. நீ சிபாரிசு கேட்டனா சோலி முடிஞ்சு போச்சு. ரெக்கமெண்டேஷன் கேட்கிறியா? சோலி முடிஞ்சு போச்சு. நீயே போ, கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்கள்ல தயவை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீ போய் அவரை பிடிச்சிட்டா, இவரை பிடிச்சிட்டா இல்ல, நீ நேரா போ, கதவை தட்டு. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் சூழ்நிலை மாற்றுவார், உன் பிரச்சனைகளை மாற்றுவார். உனக்கு எது வந்தால் இந்த காரியம் மாறுமோ அதை கர்த்தர் கட்டளையிடுவார். எலியா சொல்லிட்டாரு, நான் சொல்லாம பனியும் மழையும் பெய்யாது. இவர் சொல்றாரு கேரியத்துக்கு போட்டாரு. கேரியத்துக்கு போனா கேரியத்துல போய் அவன் நல்லா 6 மாசம் நல்லா சாப்பிடுறான். 6 மாசம் அங்க வத்தி போச்சு. உடனே சொல்றாரு, நீ போ சாரிபாத்துக்கு போ, அங்க விதவை வச்சிருக்கேன். விதவை வீட்டுக்கு போறாரு, அங்க ஜெபம் பண்றாரு, அங்க அவனை பெருக்க வந்துருச்சு. இப்ப என்னுடைய கேள்வி, சாப்பாடு முக்கியமா, எந்த வழிங்கிறது முக்கியமா? பஞ்ச காலத்துல சாப்பாடு முக்கியமா, வழி முக்கியமா? அல்லேலூயா. ஆனா நம்ம எதை பார்ப்போம்? அதான் பதிலா சொன்னீங்க. இந்த கடனை எப்படி அடிக்கிறது? உடனே அந்த வழியை கண்டுபிடிப்போம், அந்த வழியை ஏற்படுத்துகிறவர் நான் ஆராதிக்கிற தேவன். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே தண்ணீர் தடாகத்தையும் உண்டாக்குகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே தேவன் வழியை காட்டுவார். நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, அப்படி இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிடுறது. கண்களை ஏறெடுப்பே, வட்டிக்காரன் மேல் கண்களை ஏறெடுப்பே. ஆண்டு சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும். அல்லேலூயா. உன் கையினால தான் ஆசீர்வாதம் வரும். ஆமே. கடன்னால ஆசீர்வாதம் வராது. கடன் பிசாசு கொடுக்கிறது. கடன் வாங்கினா நீ பிசாசுக்கு அடிமை.
கடன் வாங்கினா பிசாசுக்கு அடிமை. நீ சொல்லுங்க, கடன் வாங்க மாட்டேன் சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை வரும். அப்பதான் தவிர்க்க முடியாத பிரச்சனையா ஆரம்பிக்கும். இப்ப இது வரைக்கும் என்ன பண்ணல, பிரச்சனை இது வரல. இப்ப தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இப்பதான் கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலையே வரும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். அப்பதான் பிசாசு என்ன சொல்லுவான், ரைட் ஓகே நம்மால் பவரு சர்ச்சுக்கு தான் போறாரு, ஆனா இவர் யாரு, அதனால விட்டு அல்லேலூயா இவர் என்ன பண்ணிரு விட்டு. அவரும் தர மாட்டாரு. இப்ப நம்மளால ஆயிட்டாரு, நம்மளும் தர தேவையில்ல. அவன் இப்படியே இருக்கான். திருப்பி அங்கிட்டு போனா நம்ம என்ன பண்ணிக்குவோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையை கொடுத்தோன்னே நம்ம யாருடைய ஆளா மாறிடுறோம். அல்லேலூயா. ஒரே காரியம் தான் ஐயா, அவிசுவாசம் வந்துட்டா நம்ம யார ஆளா மாறிட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றுகிறது. அல்லேலூயா. உங்க நினைவுகளை அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 23:1 வாசிங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாசிச்சு போயிடுறோம். தாழ்ச்சி அடையன்னா என்ன அர்த்தம்? நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா ஆங்கில வேதாந்தத்தில் எப்படி தெரியுமா, ஐ ஷல் நாட் பி வாண்ட் அப்படின்னா எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் குறைவுல இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் முடிஞ்சு. அவர் என்னை மேய்க்கல. நான் சொல்ற புரியுதா இல்லையா? அவர் என்னை மேய்த்தால் எனக்கு எந்த குறையும் இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, அவர் என்ன மேய்ச்சா எனக்கு எந்த குறையும் இல்ல. அப்ப எனக்கு குறை இருந்தா அவர் என்ன மேய்க்கல. ரொம்ப சிம்பிள். ஆமாவல்ல? அல்லேலூயா. அப்ப எனக்கு குறை இருக்குதுன்னா யார் என்ன மேய்க்கல? அப்ப யார் மேய்க்கிறா? ரெண்டே பேர் தான் மேய்க்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெண்டு பேர் தான் மேய்க்க முடியும். ஒண்ணு ஆண்டவர், இன்னொன்னு பிசாசு. ஆண்டவர் மேய்ச்சா குறை இருக்காது, பிசாசு மேய்ச்சா குறை இருக்கும். குறை இருக்கும். இப்ப குறை இருக்கா நிறை இருக்கா சொல்லுங்க. அப்ப யார் மேய்ச்சிக்கிட்டு இருக்கா? ஆமா, பிசாசோட நல்ல மேய்ங்க. அவன் கூட்டு போற இடம்லாம் வனாந்திரம் தான். ஏன்னா அவன் வனாந்திரம் முழுக்க போய் சுத்தி பார்த்துட்டு அவன் இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு எங்க வந்துருவானா, விட்டு வந்த இடத்துக்கு வந்துருவானா. அல்லேலூயா. அப்ப அவன் போற இடம்லாம் எப்படிப்பட்ட இடம்? ஆனா கர்த்தர் கூட்டு போற இடம்லாம் எப்படிப்பட்ட இடம்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணி, ஓடுற தண்ணி கூட கிடையாது, அமர்ந்த தண்ணீர். அது போய் நீ பொறுமையா குடிக்கணும். நம்ம கர்த்தர் அப்படித்தான் சொல்றாரு. நீ என்ன பண்ற, ஆசீர்வாதத்தை அவசரமா எடுத்துக்கணும்னு நினைக்கிற இல்ல. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்காருன்னா அது உன்னுடையது, அது ஒருவனாலும் எடுக்க முடியாது. இந்த இடத்த கர்த்தர் எனக்கு 2015 கொடுத்தாரு. 2019 கட்டணும், எல்லாருக்கும் தெரியும். அதோட முடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் சொன்னாங்க, அதோட முடிஞ்சு போச்சு, இனி இந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா என் தேவன் சொன்னார், இந்த இடத்த உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவனும் உன்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடியாதுன்னாரு. இன்றைக்கு வரைக்கும் இதே இடத்துலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். அல்லேலூயா. அப்ப உன்னுடையதை நீயா கொடுத்துட்டு இது ஏன் எந்த இல்லைங்கன்னு சொல்லிட்டு நீ வெளியே போயிட்டனா சோழி முடிஞ்சு போச்சு. பிசாசு உன்னிடத்துல இருக்கிற நன்மையை எடுக்க வேண்டும் என்று விரும்புவான். அல்லேலூயா. அல்லேலூயா. லோத்தோ மனைவி பிள்ளைகளும் ஓடி வரும்போது லோத்து பார்க்கல, பிள்ளைகளும் பார்க்கல. ஆனா மனைவி மட்டும் எதை பார்த்தா? அவளுக்கு ஒரு புத்தி இல்லாம போச்சு. சரி, கர்த்தர் தான் இவ்வளவு தூரம் நம்மளை நடத்தினார், இங்க ஆசீர்வாதமா வச்சாரு, இப்ப கர்த்தர் தான் வெளியே கொண்டு போறோம், அங்கேயும் நம்மளை நடத்துவாருங்கிற எண்ணம் இல்ல. ஐயோ விட்டுட்டு வரமே திரும்பி பார்த்தா உப்பு தூணாமா இருந்தா. இப்ப நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரங்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிறதே இல்ல. ஐயா உனக்கு ஒரு நன்மை வந்துருச்சா, நன்மை வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தரை அதிகமா கிட்டி சேரணும். அல்லேலூயா. நீ நன்மை வந்த உடனே நன்மை பக்கம் அதிகமா போனா பிசாசு அந்த நன்மை ஒன்றது எடுத்துருவான். நிறைய நன்மை இழக்கிறதுக்கான காரணம் எதுமா, கர்த்தர் கொடுத்த காரணம் கர்த்தர்ட்ட கேட்கணும், பர்மிஷன் வாங்கணும். ஆமே. நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் போட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆண்டு கொள்ளுங்கள் என்னது? அனுபவிக்கதான் செய்யலாம், என்ன பண்ண முடியாது, உரிமையாக்க முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு சொல்லுங்க,
உங்களுக்கு வருகிற வருமானம்லாம் அனுபவிக்கிறதுக்கு. அனுபவிக்கிறதுனா என்னது? நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா, உன் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் நீ பயன்படுத்திக்கலாம். ஆனா இன்னொருத்தனுக்கு கொடுக்க கூடாது. ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? நீங்க 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆள் கொடுத்துட்டார் பாஸ்டர் அப்படின்னா கேட்பாங்க, பாஸ்டர் தசமா எவ்வளவு கொடுக்குறது? 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்கணும் தெரியும். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப கர்த்தருக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நீ கொடுத்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயா, அதாவது 100 ரூபாய் அவர் கொடுக்கிறாருன்னா 10 ரூபாய் நீ கொடுக்குறியா? 100 ரூபாய் கொடுப்பாரு. 100 ரூபாய் நீ கொடுக்குறியா? 1000 ரூபாய் கொடுப்பாரு. 1000 ரூபாய் கொடுக்குறியா? 10,000 ரூபாய் கொடுப்பாரு. இது அவருடைய பாணி. அல்லேலூயா. இது நீ என்ன கொடுக்கறன்னு பார்த்து கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க விதைக்க பழகிட்டா கர்த்தர் அறுவடையை கொடுக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏன் நான் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை? வாசிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும். உனக்கு பிரச்சனை பிசாசு கொண்டு வருவாங்க, ஆனா பிரச்சனையை வைத்தவர் கர்த்தர். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சனை மத்தியில நீ கர்த்தரை துதிக்கிறியா இல்ல கர்த்தரை சபிக்கிறியாங்கிறத கர்த்தர் பார்க்க வேண்டும். ஏன்னா அங்க வசனம் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. அவை கவனிப்பார்களா இல்லையா என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக. அப்ப ஏன் எல்லாத்தையும் துரத்தி இல்ல? ஏன்னா துரத்திட்டா நீ ஆடுவ. எதுக்கு இன்னும் உனக்கு பிரச்சனை இருக்கு தெரியுமா? விசுவாச பிள்ளைகளுக்கு இன்னும் பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கும் போதே ஆடுறோம். இருக்கும் போதே நீ தீர்மானம் மட்டும் பண்ணு, ஆண்டவரே இல்ல எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் உனக்கு எவ்வளவு வைராகி 5 மணி நேரம் 6 மணி நேரம் செலவு பண்ணுவேன் சொல்லுவேன். இப்போ என்ன பண்ணுவான்? பிரச்சனை இருக்கும் போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னா 2 மணி நேரம் அழுகிறது. சோத்ர சோத்ர நல்லா ஆயிட்டா படுத்து தூங்குறது. 10 நிமிஷம் பைபிள் வாசிக்கிறதுக்கு டைம் இல்ல. அதே பிரச்சனை வீட்டு வாசல்ல படுத்து கிடக்கட்டும், டெய்லி சோத்திரம் 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 சோத்திரம், ஆமென் 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 ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எப்ப பார்த்தாலும் சோத்திரம் 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 சோத்திரம். பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா பாப்பா வாசிப்போம் பொறுமையா வாசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப சோதனை எதற்காக கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு தெரியுமா? நீ அதுல ஜெயிக்கணுங்கிறதுக்காக கொடுக்கிறாரு. ஆண்டவர் நம்பணுங்க. உன்னை ஆசீர்வதிக்கணும்னா அவர் நம்பணும். அற்புதம் செய்யணும்னா அவர் நம்பணும். எப்படி நம்பணும்? இவனுக்கு நான் இந்த நன்மை செய்தாலும் இவன் என்னை விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு நம்பணும். புரியல? புரியாது. அல்லேலூயா. அவர் நம்பிட்டா கொடுத்துருவார். அவர் நம்பணும். அல்லேலூயா. உன் நன்மையை பிசாசு எடுத்துட்டு போக கூடாதுன்னா அவர் உன்னை நம்ப வேண்டும். அல்லேலூயா. இவன்ட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா இவன் இவனுக்குன்னு வச்சுக்குவான், இவன் இவனுக்கும் பயன்படுத்துவான், என்னுடைய காரியத்தை செய்வான், அவனுடைய காரியத்தை பார்ப்பான். நம்பிக்கை வந்தால் கர்த்தர் கொடுப்பார், அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆனா அற்புதத்தை வாங்கிட்டு நான் மறுபடியும் வந்த வழியா ஓடுவேன், எனக்கு நன்மை கிடைச்சிச்சு நான் போவேன், நான் போற வழியில காலை உடைச்சு விட்டுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. முட்டி மோதி பல்லு வாய் தாடை கீழெல்லாம் கிழிஞ்சு அப்படிதான் நீ என்ன பண்ணுவ? மறுபடியும் அப்பயும் விட மாட்டாரு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஏன்னா உனக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அடிச்சாவது உன்னை அவர் பக்கத்துல வச்சுக்குவார், உன்னை விட மாட்டார். ஆனா உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய விருப்பம். உனக்கு அற்புதம் செய்கிறதா உனக்கு விருப்பம். பாருங்க, அநேகருக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. சபை விசுவாசிக்க போற ஆளுக்கு இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? சுகம் உண்டாக மாட்டேங்குது. ஆனா வியாதி வெளியில இருக்கிற ஆளுக்கு உடனே அற்புதம் நடக்குது. ஏன்னா அவன் விசுவாசித்து வருகிறான், நாம் தரிசித்து வருகிறோம், பார்த்துதான் வரும். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து அற்புதத்தை பெற வேண்டுமா? அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா? நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்கணுமா? ஒரே ஒரு விஷயம், அவர் உங்களை நம்ப வேண்டும். அல்லேலூயா. அவர் மட்டும் உங்களை நம்பிட்டா போதுங்க, எத்தனை கோடினாலும் உங்க கையில தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் உங்களை நம்பணும். நம்புற மாதிரி நடப்பீங்களா? உங்க வாயில இருந்து என்ன வரக்கூடாது? தூஷரமான வார்த்தை
அவிசுவாசமான வார்த்தை, ஆண்டவர் நிந்திக்கிறமான வார்த்தை. யோபு சொல்றா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது. ஆனா மனைவி சொல்றா, தேவனை தூஷிச்சு ஜீவனை விட்டு. நான் சொல்றேன், பொண்டாட்டி பேச்ச பிள்ளை, பொண்டாட்டி பேச்ச வீட்டுக்காரும், வீட்டுக்கார பேச்ச வீட்டுக்காரம்மாவும் எதுல கேட்க கூடாது? கர்த்தருக்கு விரோதமா பேசுறதுல கேட்கவே கூடாது. அல்லேலூயா. ஏய், நீ சர்ச்சுக்கு போவானான்னு வீட்டுக்காரம்மா சொல்லுதா, விட்டுட்டு நீ என்ன பண்ணிருமா வந்துடணும். ஏய், என்ன ஜெபம் பண்ற அப்படின்னு சொன்னா, நீ கேட நான் ஜெபம் பண்றேன்னு. அல்லேலூயா. அதுல நீங்க கீழ்ப்படியாம இருந்தா நல்லது. ஆமே. ஐயோ, ஆண்டவர் சொல்லிட்டாரு, கணவனுக்கு நீ கீழ்ப்படியணும், மனைவியின் இடத்துல அன்பு கூறணும். ஆனா அன்பு கூறுகிறேன், அதனால கீழ்ப்படிதேன்னு சொல்லிட்டு செஞ்சனா கர்த்தர் வாஞ்சி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். என்ன விருப்பம்? டிவோர்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரா கோர்ட்ல போய் நிப்பாட்டு, அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி நிறைவேற்றி கொடுத்துருவார். அவரை மையமா வச்சா எல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவரை தூரமா தள்ளிட்டா எல்லாமே நஷ்டம். அதனால அவர் மையமா வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாமா?